ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 1ல் கிறிஸ்மஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஹலோவின் அப்டேட் போட்டிருந்தேன். இப்போ நம்ம கிராணி சாப்டர் 1ல் கிறிஸ்மஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்குது. பின்னாடி பார்த்தா யாரோ ஒருத்தர் நிற்கிறான், அது யாருன்னு தெரியல. ப்ளே கொடுத்தா தெரியும், வாங்க பார்த்துடலாம். லோடிங் ஆகுது. இப்போ நான் என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னா, என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ணுவேன். டே 1. இப்போ கிராணி வீட்டில் வால் பெயிண்ட் மாற்றிருக்காங்க. மற்ற இடம்லாம் அப்படியே தான் இருக்குது. வால் மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கிராணி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கிராணி இங்கே பாருங்கள், கிராணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிராணி சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்கு. வெப்பன் கீ இருக்குது. இப்போ வெப்பன் கீ எடுத்துடலாம். கிராணி துரத்திட்டு வந்துட்டுருக்கு. கிராணி பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு. இந்த கிராணி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த கிராணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கிராணி எதுண்டா, நம்ம ஹலோவின் அப்டேட்டில் வந்த கிராணி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அது நல்லாயிருக்கும். இது கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது கிராணி. இப்போ கிராணி வரட்டும், நம்ம சுட்டலாம். இப்போ கிராணி வருது. கிராணி அங்கே இருக்கு, அங்கே போயிடுச்சு போங்க. கிராணி இப்போ கோட் நம்பர் 1 பார்த்து வச்சுக்கலாம். நம்ம பின்னாடி இருந்து சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி தாடியெல்லாம் வச்சுருக்கு. அப்புறம் ஒரு சாண்டா கிளாஸ் தொப்பி போட்டிருக்கு. கிராணி ட்ரெஸ் ரெட் கலரில் மாதிரி இருக்குது. சாண்டா கிளாஸ்னால ரெட் கலரில் மாதிரி இருக்குது போல். இப்போ நம்ம இதை சுட்டுறலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை சுட்டு இங்கே போட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். செயின் கட்டிங் பிளேட் இருக்குது. நம்ம இந்த எஸ்கேப்பில் டன்னல் எஸ்கேப் பண்ண மாட்டேன். ஏன்னா போன எஸ்கேப் டன்னல் எஸ்கேப் பண்ணி போட்டாச்சு வீடியோ. அதனால் நான் டன்னல் எஸ்கேப் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள் வீடு. இங்கே ஒரு கிராணி நிற்கிது. நம்ம கட்டையில் வச்சு கையில் கட்டையை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம நிற்கிறோம். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க. இங்கே விச் ஆண்டில் இருக்குது. இது என்ன கிஃப்ட்டு? யாருங்க அவன்? இங்கே பாருங்க. ஹே, அடிக்கிறாங்க அவன். அவன் சிரிக்கிறான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா இருக்கும். இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ விழுந்துருச்சு கீழே. இப்போ நம்ம போய் விஞ்சாண்டியில் சுற்றி விட்டுறலாம். இங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக புழிஞ்சிட்ருக்கு. கிறிஸ்மஸ் பொம்மையெல்லாம் இருக்குது இங்கே. இங்கே ஹேமர் இருக்குது. நான் ஹேமர் எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதோ கிறிஸ்மஸ் பெட்டி மாதிரி இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஏதோ சத்தம் போடுது. இதை போட்டோம்னா கிராணி வர வைக்கிறதுக்கு. கிராணியர் வந்துருச்சு. கிராணி நம்மளை பார்த்துருச்சு. இப்போ நம்ம மேலே போய் அதை உடச்சி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சீக்கிரம் அம்மா கிராணியை துரத்திட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கிராணியர் வந்துருச்சு. இப்போ கிராணி சுட்டுடலாம். நம்ம பொருள்லாம் என்ன இருக்குன்னு செக் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும்.
வந்து பேட்லாக் கோட் இருக்குது. டோர் எஸ்கேப்புக்கு வந்து 2 பொருள் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹேமர் கிடச்சிச்சு. டோர் எஸ்கேப்புக்கு வந்து தேவைப்படும் ஹேமரு. அப்புறம் வந்து பேட்லாக் கோட் கிடச்சிருக்கு. இன்னும் பேட்லாக் கீயும் மாஸ்டர் கீ வேணும். வந்து கட்டிங் பிளேயர் வேணும். அது மட்டும் தான் கிடைக்கணும். இந்த 3 பொருள் எதாவது கிடச்சிச்சின்னா நான் பண்ணிவிடுவேன் எஸ்கேப்பு. இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே எதுவும் இல்லை. லெட்டரை தவிர இங்கே எதுவுமே இல்லை. நம்ம வந்து இந்த ரூமுக்கு போகவே இல்லை. இங்கே ஃப்ரீ ஸ்டாப் ரூமுக்கு, அந்த ரூமுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து இது ஷார்ட் கன் பாட் இருக்குது. நமக்கு தேவையில்லை, ஏற்கனவே கன் இருக்குது. இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இங்கே இது மாஸ்டர் கீ இங்கே இருக்குங்க. அப்போ வந்து பேர்ட் ஷீட் வேணும் மாஸ்டர் கீ இருக்கிறதுக்கு. கேஸ் சொலின் இருக்குது. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்னக்குன்னு பார்த்துடலாம். இங்கே எதுவும் இல்லை. இங்கே வந்து இங்கேயும் எதுவும் இல்லை. ஷார்ட் கன் பாட்டு தான் இருக்குது. நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து கிராஸ்போ இருக்குது, அதனால் தேவையில்லை ஷார்ட் கன் நம்மளுக்கு. ஐயோ திருட்டுக்களை வந்துருச்சுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சப்பா சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அதை சுட்டு இப்போ நம்ம திருப்பி அதை சுட்டுருவோம். இங்கே இதை எடுத்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம அதை பார்த்துக்குவோம். கிரானியர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் மியூசிக் போடுறாங்க. கிறிஸ்மஸ் மியூசிக் போட்டாலே கிராணி வந்துருச்சு, தோட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் விழுந்து கிடக்கீழ. இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ கார் கீ கிடச்சிருக்கு. அந்த காருக்கு டிக்கிக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏங்க பேர்ட்ஸ் இருங்க. யாருங்க அவன்? ஏங்க அவன் வந்து கிறிஸ்மஸ் சாண்டா மாதிரி வந்து இவன் அடிச்சுட்டு ஓடுறான். ஃபஸ்ட்டு இங்கே சாவியை போட்டு கிராணியை கொண்டுருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இதை அழுத்தி விட்றாங்க. அப்புறம் கிராணியை எப்படி இருக்குன்னு பேர்ட் ஷீட் எடுத்துடலாம். நம்ம பேர்ட் ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே போய் நம்ம கிராஸ்போ எடுத்துடலாம். கிராஸ்போ எடுத்து நம்ம கீழே ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துக்கிட்டு என்னக்கு நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அது என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். பேர்ட் ஷீட் வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கிட்டிருந்து எடுத்துக்கலாம். அப்படியே இங்கேருந்து போட்டால் சத்தம் கேட்காது, அது சந்தோஷம். நம்ம போய் டக்குன்னு போட்டுட்டு ஃப்ரீ ஸ்டாப்பை முதல் எடுக்கணும். இந்த சொட்டைக்கிழவி அப்போ தான் ரொம்ப ஆட்டமாக ஆடுது. இந்த சொட்டைக்கிழவி ஃபஸ்ட்டு நம்ம போய் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே ஒரு காட்சி வீல் இருக்குது. நம்ம வந்து மேலே ஒரு காட்சி வீல் பார்த்தோம். இது வரைக்கும் 2 காஜில் கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃப்ரீ ஸ்டாப் எடுத்து நம்ம மேலே போட்டுடலாம். ஏங்க இவன் அடிக்கிறாங்க வந்து சிரிக்கிறாங்க. சொட்டைக்கிளியை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுறான். நம்ம கரெக்டாக போடணும், இல்லைன்னா சொட்டைக்கிளி வந்து மாட்டாது. டெடி பேர் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏங்க இதை அடிச்சு கீழே தள்ளுறாங்க எல்லாத்தையும்.
வந்து கிராணி கோன் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு. நான் ஃபஸ்ட்டு போய் அங்கே போக வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு போய் இதை எடுத்துடலாம். நம்ம அது என்னது, அது என்னமோட பேர், ஹேமர். வாயில் வேறு அவ்வளோ உடைய மாட்டேங்குது. நம்ம போய் ஹேமர் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம மேல் ரூமுக்கு வந்து போவே இல்லை, அங்கே போகணும். எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விடுறாங்க கீழே, பைத்தியக்காரன். ஏன்டா ஓப்பன் பண்ணான்ருக்கு. நீங்கள் இனிமேல் கிராணி கேம் விளாண்டிங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதை யாரும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இவன் தொல்லை தாங்காது. எங்கள் கட்டிங் வேர் கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டோர் எஸ்கேப் தான் நான் பண்ண போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா போதும், நான் டோர் எஸ்கேப் பண்ணிடுவேன். இப்போ வந்து பேர்ட் ஷீரை வச்சு நம்ம மாஸ்டர் கீ எடுத்துடலாம். மாஸ்டர் கீ இங்கே வந்துச்சு. பேர்ட் ஷீரை வச்சு நம்ம எடுத்துடலாம் அதை, மாஸ்டர் கீயை. மாஸ்டர் கீ எடுத்தாச்சு. நம்மளுக்கு பேட்லாக் கீ மட்டும் தேவை. நம்ம பேட்லாக் கீ இருந்துச்சுன்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் ஐயோ வராங்க, ஐயோ வராங்க, இவன் அடிக்கிறாங்க காலில். நம்ம கீழே போய் வந்து நம்ம கிராஷ் போ எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே போய் கிராணி வந்துச்சுன்னா அப்போ தான் உதவும். கிராணி வந்தால் சுட்டுடலாம் கிராணியை. கிராணி நேரத்துக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. கிராணி எங்கே இருக்குங்க? எங்கள் கிராணி இங்கே பிறகு நின்றுட்டுருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நேரத்துக்கு என்னை சுட்டுருக்கோம். அடிச்சிருக்கோம் என்னைய. கட்டை வந்து கையில் மாற்றிருக்காங்க. கட்டை வந்து எந்த கலரில் இருக்கும், இப்போ வந்து கட்டை வந்து இப்போ வெள்ளை கலரில் இருக்குது. இங்கே வராங்க. ஐயோ ஓடும். இங்கே எல்லாத்தையும் அடிச்சுட்டு தள்ளி விடுறாங்க அவன். இப்போ நம்ம வந்து புக்கை வச்சுட்டு நம்ம ஏஞ்சலின் இடத்துக்கு போயிடலாம். ஏஞ்சலின் இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம புக்கை வச்சுட்டு ஏஞ்சலின் இடத்துக்கு போயிடலாம். ஏஞ்சலின் இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிராணி வீட்டில் வந்து நம்ம எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு. இது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து பெப்பர் ஸ்ப்ரே, கீழே வந்து பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். இது கார் பேட்ரி இருக்குது, தேவையில்லை. இப்போ வந்து ஏஞ்சல் நான் கீழே போடுற சாக்கில் வந்து நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து கீழே வந்து அந்த பேட்லாக் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம் ஸ்க்ரூ ட்ரைவரை. நம்ம மேலே போய் கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். நேற்று கிராணி வேறு வந்திருக்கோம். இவ்வளோ வேறு அடிக்கிறாங்க வந்து. ஏன்னா கிராணி வந்துச்சுங்க, துரத்திட்டு வருது கிராணி வேறு. நம்ம டக்குன்னு போய் ஸ்க்ராட்ச் போ எடுத்துடலாம். போடுறோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஏஞ்சலில் வந்து கீ போட்டிருப்பா. நம்ம கீழே வந்து கீ எடுத்துடலாம். இப்போ நம்ம கீழே போய் பேட்லாக் கீயை மட்டும் எடுத்து வந்து எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பேட்லாக் கீ கிடைக்கலனா நம்ம வந்து காஜி வேலை தான் வைக்கணும், வேறு வழி இல்லை. ரெஞ்ச் இருக்குங்க. இப்போ கிளை வேற போகிறா. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பேட்லாக் இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம்.
சேஃப் கீ கிடச்சிருக்கு. இது நம்ம இங்கே வந்து போட்டுட்டு நம்ம போய் லிஃப்ட்டில் வந்து நம்ம கோட் நம்பர் 1 பார்த்தோம். அந்த கோட் நம்பர் 1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பொம்பளை வச்சுருக்கா தலையில். கோட் நம்பர் 1 பார்த்தோம். நம்ம கோட் நம்பர் 1 வந்து மெலான் இருக்குது. மெலான் எடுத்துடலாம். மெலான்லேருந்து பேரலக்கி வந்தாலும் இருக்கும். அந்த கிளை வேற நிற்கிறா, ஒழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து போயிட்டாவ. இப்போ தான் அங்கே நிற்கிறாவ. இப்போ எங்கிட்ட வரான்னு தெரில. அங்கே தான் வரா. நம்ம டக்கு இங்கே வரத்துக்கு ஒன்று போடிடலாம். நம்ம அதை போய் மேலான போட்டு வந்துடலாம். கிரானிட்டுக்குள்ள வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஜஸ்ட் மிஷின் அங்கே தான் அவள் பண்ணேன். ரொம்பலாம் வச்சுருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம். அங்கிட்டு போயிட்டா. நம்ம அங்கிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம அங்கிட்டு போய் நம்ம எதாவது இந்த ரூமில் எதாவது இருக்கான்னு பாட்டு வந்துடலாம். எங்கே ப்ளேகோஸ் கீ இருக்குது. வரான் ஓடுறோம். ஐயோ முடிச்சுங்க. இல்லவே இல்லை. போயிட்டா. கொண்டக்கிழவி வேற. இவ பேர் கொண்டக்கிழவி. இந்த கீயை நம்ம போட்டு வந்துடலாம். கிரானைட்டில் போய் நம்ம இன்னொரு ரூம் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். வந்து அங்கே நிற்கிறா. அங்கே தான் வரா. அதான் வாங்கிட்டு போகிறா. இப்போ நம்ம வந்து இங்கிட்டு போய் என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துடலாம். கார் இன்ஜின் பாட்டு வேஸ்ட்டு. இது கார் இன்ஜின் பாட்டு. இங்கே வந்து நம்ம இதை போட்டோம், சேஃப் கீ போட்டோம். இங்கே அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு போயிடலாம். அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். அப்படியே எஸ் ஆகிடலாம். கிராணி வேறு யூன்னு இருக்கா. ஏன்னா வந்து நம்ம மெலானை போட்டுங்கிட்டு ஓடி வந்துட்டோம். ப்ளேகோஸ் கீயை போட்டுங்கிட்டு ஓடி வந்துட்டோமா. அதனால் வேறு பாவம் தத்தளீரை வந்து எட்டி பார்த்து வுட் ஸ்டிக்குங்க. இது தேவையில்லை. இந்த ஸ்கேப்பு தான் தேவை. அது நம்ம மெலான் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுறா டே. இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிராணி எங்கே நிற்கிறா. கிராணி இங்கே இல்லை. இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து நம்ம மெலானை கட் பண்ணணும். இதுக்குள்ளே மட்டும் பேட்லாக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தான். என்ன கேக்குன்னு தெரியல. ஏங்க பேட்லாக்கி நம்ம எஸ்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிராணி வந்துருச்சு. நம்ம டக்குங்கிட்டு போயிடலாம். டக்குன்னு நான் கிராணி அதுக்குள்ளே அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். மாஸ்டர் கீங்கடா. மாஸ்டர் கீ கீழே இருந்துச்சு. ஐயோ ட்ராப் ஓடுறோம். நம்ம டே 1 எஸ்கேப் ஆகிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐயோ எங்கேயும் ட்ராப்புங்க. வருஷம் பிடிச்சிருக்காங்க திட்டுக்கிழவி. ஓடுறோம். அங்கிட்டு வரத்துக்கு நம்ம அப்படியே சாவி இங்கே போட்டுடலாம். அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம அப்படியே எங்கிட்ட மாஸ்டர் அப்படியே டோர் எஸ்கேப் ஆகி பண்ணிடலாம். கிராணி இப்போ வர வைக்கலாம். கிராணி அப்படியே கண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆகிடணும். அப்படியே கிராணி எந்திரிச்சுங்க. 1 2 3 எஸ்கேப் ஆயாச்சு. கிராணி பார்க்குதுங்க. இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் அப்டேட்டில் வந்து இங்கே பாருங்கள் தரையெல்லாம் வந்து வெளியே பூரா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இந்த எண்டு மேரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டிருக்காங்க.
கிராணி வந்து மூஞ்சியை வந்து கிட்ட கொண்டு வராங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் 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 பாய்.